ஒரு ஊர் முழுக்க பேயா இருக்கு. எல்லாம் பயங்கரமான பேய்கள். ஆனா ஒரு குட்டி பையன் ஒரு பேய கண்ணாடி ஜாடிக்குள்ள அடிச்சிடுறான். இப்போ ஐயனார் வராரு. என்ன நடந்துச்சு வாங்க முழு கதையையும் பாப்போம். மனோகரன் தன்னோட பாட்டி கூட பாட்டியோட ஊருக்கு லீவுக்காக வந்திருக்கான். ரோட்ல எல்லாம் நிறைய குழந்தைகள் இருக்கிறாங்க. சரி நமக்கு ஒரு மாசம் நல்லா பொழுது போயிரும்னு சந்தோஷமா பாட்டி வீட்டுக்கு போறான். சாயந்தரம் 6 மணி ஆயிடுச்சு. ரொம்ப போர் அடிக்குது. பாட்டி, பக்கத்து வீட்டுல நிறைய குட்டி பசங்க இருக்காங்க, அவங்க கூட நான் விளையாட போறேன். அதெல்லாம் முடியாது, காலையில தான் போகணும். 6 மணிக்கு மேல வெளியே போகாத. இப்போ நைட் ஆகுது. பாட்டி படுத்து தூங்கிட்டாங்க. ஜன்னல் வழியா பொழுது போகாம வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கிறான். அப்ப ஒரு பெரிய கரும் புகை வருது. அது ஒரு அரக்கி. பாட்டி வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிற ஆடுகள் எல்லாத்தையும் சாப்பிடுறான். அப்புறம் அங்க இருந்த மாட்டு வண்டி, சைக்கிள் எல்லாத்தையும் எத்தி விட்டுட்டு திரும்ப பறந்து போயிடுறான். இதெல்லாம் பார்த்த மனோகரனுக்கு பயங்கர ஷாக்கு. நைட்டு பார்த்ததெல்லாம் மனோகரன் பாட்டி கிட்ட சொல்ல, பாட்டி ஆக்சுவலா என்ன நடந்துச்சுன்னு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இதே ஊர்ல மாதவி ஒரு வீட்டுல வசிச்சுக்கிட்டு இருக்கிறா. அவளோட அம்மா அப்பா ஒரு ஆக்சிடென்ட்ல இறந்துட்டாங்க. அதனால அவளோட வீடு, அவங்க அம்மா அப்பா சேர்த்து வச்ச பணம், நகை, பக்கத்துல இருந்த வயக்காட்டுல ஆளுகளை போட்டு விவசாயம் பண்ணி காலேஜுக்கும் போயிட்டு வந்துட்டு இருந்தா. அவளோட மாமா அவகிட்ட வராரு. மாதவி, இவ்வளவு சொத்தை நீ எப்படி மேனேஜ் பண்ணுவ? அதனால என்னோட பேர்ல எழுதி வை, நான் உன் சொத்தை பாத்துக்கிறேன். தேங்க்ஸ் மாமா, நான் காலேஜ் வேற முடிக்க போறேன். நானே சொத்தை எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன். ஏதாவது ஹெல்ப் வேணும்னா கண்டிப்பா கேட்குறேன். இவளை கொன்னுட்டு இவ சொத்தை எடுத்துக்குவோம். இவ காலேஜ் போற வழியில ஆக்சிடென்ட் பண்ணி இவளை கொன்றாங்க. இப்போ மாதவி வாழ்ந்த அதே வீட்டுல மாமா வாழ ஆரம்பிக்கிறாரு. நகை, சொத்து எல்லாத்தையும் பார்த்து ஒரே சந்தோஷம். ஒரு மந்திரவாதியை வச்சு மந்திரக்கட்டு அந்த வீடு முழுக்க போட்டுறாங்க. இதனால ஆவியான மாதவி வீட்டுக்குள்ள வர்றப்போ அவளால உள்ள வர முடியல. அதனால மாதவி ஆவியால அந்த வீட்டுக்குள்ள நுழையவே முடியாம இந்த ஊரெல்லாம் பழி வாங்கிட்டு இருக்கு. பாட்டி கதையை சொல்லி முடிச்சுட்டு போயிட்டாங்க. அந்த பேய் நினைச்சு கொஞ்சம் பாவமா இருக்கு. மறுநாள் மனோகரன் ரோட்டுக்கு போக பேய் அவனை பார்த்து அவனை தாக்க வர, அவன் தான் கையில இருந்த சாக்லேட்டை கொடுக்க பேய் கோபம் குறைஞ்சு சாந்தமாகி அவன் கிட்ட வருது. உன்னை பத்தி எங்க பாட்டி சொல்லியிருக்காங்க, உனக்கு நான் உதவுறேன். நீ இந்த பாட்டிலுக்குள்ள போ, உன்னோட மாமா கிட்ட நான் உன்னை கூட்டிட்டு போறேன், அப்புறம் நீ கொன்னுரு. இத கேட்ட மாதவி ரொம்ப சந்தோஷப்படுறா. அவனும் குடுவையை எடுத்துட்டு வர்ற, அதுக்குள்ள மாதவி போறா. இப்ப அத அவன் சைக்கிள்ல வச்சு எடுத்துட்டு போறான். இது அந்த மாமாவோட அடியால் ஓரத்துல இருந்து பார்த்துட்டு உடனே போன் பண்றான். மாமா உடனே அவன் வர்ற பாதையில அவனை தாக்குறதுக்காக போறாரு. அவனை அடிச்சு போட்டு அந்த கண்ணாடி குடுவையும் அதுல இருக்க மாதவியும் எரிச்சிட்டாரு. இப்ப மாமாக்கு ஒரே சந்தோஷம். மாமாக்கு மட்டும் இல்ல, அந்த ஊர்ல இருக்கிற எல்லாருமே இப்போ நிம்மதியா தான் இருக்கிறாங்க. 2 நாள் நல்லபடியா போச்சு. எந்த ஆவியும் ஊருக்குள்ளேயே வரல. ஆனா 2 நாளுக்கு அப்புறம் ஒரு பெரிய 2 கருப்பான உருவம் வந்துச்சு. அந்த 2 கருப்பான உருவம் அந்த ஊர்ல இருக்கிற ஆத்து தண்ணிய முழுசா குடிக்கிறாங்க. வாழை மர தோப்புக்கு போய் அங்க இருக்கிற வாழைப்பழம் முழுசையும் அப்படியே சாப்பிட்டு முழுங்குறாங்க. அப்புறம் மக்கள் வாங்குற சந்தைக்கு போறாங்க. அங்க இருக்கிற எல்லா உணவுகளையும் முழுங்குறாங்க. அப்புறம் பசி தாங்காம கிணத்து தண்ணிய முழுசா குடிக்கிறாங்க.
அப்படி அவங்கள பார்த்து ஊரே அரண்டு போச்சு. அப்பதான் எல்லாரும் ஐயனார் கோவில்ல போய் சாமி கும்பிடுறாங்க. எங்க ஊர்ல ஒரே ஆவிகளா இருக்கு. ஒரு ஆவி மாத்தி ஒரு ஆவி வந்துகிட்டே இருக்கு. எங்களுக்கு என்ன பண்ணனே தெரியல. நீதான் ஒரு வழியை காட்டணும். இப்போ ஊர் எல்லையில பெரிய படையல் வைக்கிறாங்க. அந்த படையலுக்கு இந்த 2 ஆவியும் வந்துச்சு. சாப்பிட வந்த 2 ஆவிய ஒரு சக்தி கட்டு போட்டுச்சு. ஆனா 2 ஆவியும் அடுத்த நிமிஷமே அந்த கட்டை ஒட்டச்சுக்கிட்டு வெளியில வந்தாங்க. அவங்க 2 பேர் கண்ணுலயும் கோபம் இருந்துச்சு. அந்த 2 ஆவிகளுக்கு எதிர்த்து நின்னது ஐயனாரு. 2 ஆவியும் தாக்க ஓடி வர ஐயனார் தடுத்து நிறுத்தினாரு. இப்போ 2 ஆவியும் விழுந்துச்சு. திரும்பியும் எந்திரிச்சு தங்களோட தீய சக்திகளை அனுப்ப ஐயனார் தன்னோட சக்திகளை அனுப்ப ஆவிகளால தாக்கு பிடிக்க முடியாம, உங்களுக்கு இந்த ஊர்ல என்ன நடந்துச்சுன்னு தெரியாது. இந்த ஊரோட பிரசிடென்ட் எங்க சொந்தக்காரன். எங்களை சொத்துக்காக ஆசைப்பட்டு கொன்னுட்டான். இப்போ எங்க பொண்ணையும் கொன்னுட்டான். அவ ஆவியையும் தீயில போட்டு எரிச்சிட்டான். அதனால தான் அவனையும் நீதி சொல்லாத இந்த ஊரையும் பழி வாங்குறோம். இதை கேட்ட ஐயனாருக்கு எல்லாமே புரிஞ்சிச்சு. ஐயனார் நேரா அந்த மாமாவோட வீடை தேடி போறாரு. வீட்டுக்குள்ள இருந்த அவனை அப்படியே தூக்குறாரு. என்ன மன்னிச்சிடுங்க, நான் பண்ணது தப்பு தான், விட்டுடுங்க. உன்னால ஒரு குடும்பம் மட்டும் இல்ல, இந்த ஊரே பாதிக்கப்பட்டு இருக்கு. அதுக்கு நீ தான் காரணம். அவனை அப்படியே தூக்கி எறிய அவன் அப்படியே பூமிக்குள்ள போயிட்டான். இதை பார்த்த மாதவியோட ஆவியும் அம்மா அப்பாவோட ஆவியும் ஐயனாருக்கு நன்றி சொல்றாங்க. அந்த வீட்டை ஆதரவற்ற குழந்தைகளுக்கோ சொந்தம் இல்லாத மனிதர்களுக்கோ அங்க சாப்பாடு போட்டு தங்க வைக்கிறாங்க. இப்போ அந்த ஊர்ல எந்த ஆவியும் இல்லை.